எவ்ரிவன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் நேற்றே போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் இதில் வரக்கூடிய அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் கலர்ஸ் சேனலோடது எடுத்திருந்தனால கலர்ஸ் டிவி வந்து நேற்று காப்பிரைட் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் டு delete த வீடியோ. இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளிப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் delete பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பார்ட் மட்டும்தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. ஸோ நான் இது போட்டிருக்கேன், வேணும் அப்படின்னா மட்டும் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் பிஞ்சரா खूबसूरती का அப்படிங்கிற ஒரு சீரியல்லேருந்து ஒரு சீன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிஞ்சரா அப்படின்னா வந்துட்டு கூண்டு அப்படின்னு அர்த்தம், அதாவது பறவைகளை அடைச்சி வைக்கிற கூண்டு அப்படின்னு அர்த்தம். खूबसूरती அப்படின்னா வந்து அழகு அப்படின்னு அர்த்தம். खूबसूरती का அப்படின்னா அழகின் ஆர் அழகுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஞ்சரா खूबसूरती का அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகின் கூண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சீரியலில் இருக்க ஹீரோயின் வந்துட்டு ஒரு டாக்டர். ஆனால் வந்து யாருமே வந்து அவங்களோட டேலண்ட்ஸையோ இல்லை ஸ்கில்ஸையோ வந்து அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிறனால யாருமே அவங்களோட டேலண்ட்ஸை வந்து வேல்யூ கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட அழகை மட்டும்தான் புகழ்கிறாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு பணக்காரர் வந்துட்டு இவங்களை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இவங்க மேலே இவங்க அழகின் காரணமாக ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. ஸோ பேசிக்காக அதுதான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிரிகிறாங்க, ஒன்று செய்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஸ்டோரி லைன் போகுதுங்க. ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பேர் வந்து மயூரா. அவங்க தான் வந்து இந்த சீரியலோட ஹீரோயின். அவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க பேர் வந்து விஷாக்கா. அவங்க தான் வந்து இந்த சீரியலில் வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. विशाखा जी, मैंने जिस तरीके से आपके साथ बर्ताव किया उसके लिए आई एम रियली वेरी सॉरी. ஸோ இப்போ வந்து மயூரா வந்து விஷாக்கா ஜி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. मैंने जिस तरीके से आपके साथ बर्ताव किया, அதாவது मैंने जिस तरीका அப்படின்னா வந்து விதம், எந்த மாதிரி. ஜிஸ் தரிகா அப்படின்னா வந்து எந்த மாதிரி, எப்படி, இல்லை எந்த விதத்தில் நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேனோ, அதாவது ஆப்கே சாத் அப்படின்னா உங்கள் கூட, உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தம். பர்தாவ் கர்னா, பர்தாவ் கியா அப்படின்னா வந்து நடந்து கொண்டேனோ, பர்தாவ்னா பிஹேவியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேனோ அதற்கு, உஸ்கேலியே அப்படின்னா வந்து அதற்கு, உஸ்கேலியே ஐ எம் ரியலி வெரி சாரி, அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மயூரா வந்து விஷாக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஹிந்தி சென்டென்ஸ் என்னவோ, அந்த டயலாக் என்னவோ அதை கொடுத்து நான் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட லிட்ரல் மீனிங்கும் நான் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன், பட் ரீட் அவுட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து அதையும் எக்ஸ்பிளைனும் பண்ணிவிட்டு ரீட் அவுட்டும் பண்ணிங்கன்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து பிடிஎஃப்பில் வந்து நான் எல்லா சென்டென்ஸுக்குமே, எல்லா டைலாக்ஸுக்குமே அதோட லிட்ரல் மீனிங்கும் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அதாவது அவங்க மேலே பேசினது வந்து விஷாக்காஜி, நான் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டேனோ அதற்கு ஐ எம் ரியலி வெரி சாரி. இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷன் லிட்ரல் மீனிங் என்னவோ அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. மே ஜான்தி ஹூ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஆப்கோ மேரி பகுத் சிந்தா ஹே, சிந்தா அப்படின்னா வந்து கவலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மயூரா வந்து விஷாக்கா பார்த்து சொல்கிறாங்க. ஆப் மேரி படி பெஹன் ஜெய்சி ஹே, படி பெஹன் அப்படின்னா வந்து பெரிய சகோதரி மாதிரி, அதாவது அக்கா மாதிரி, நீங்கள் வந்து என்னோட அக்கா மாதிரி அப்படிங்கிறாங்க. ஓ பெஹன் ஜோ முஜே கபி மிலி ஹி நெஹி, அதாவது அவங்களுக்கு அக்கா இல்லை போல இருக்குது மயூராக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து வாழ்க்கையில் அக்கான்றவங்களே இருந்தது கிடையாது, அந்த மாதிரி அந்த வேக்யூமை வந்து ஃபில் பண்ணுறது நீங்கள் தான், நீங்கள் வந்து என்னோட அக்கா மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. விஷாக்கா ஜி, ஆப் கிஸ் கயால் மே கோகயி, கோகயி அப்படின்னா வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கோனா அப்படின்னா வந்து தொலைப்பது, தொலைஞ்சு போவது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு மயூரா வந்து விஷாக்கா கிட்ட கேட்குறாங்க, விஷாக்கா ஜி ஆப் கிஸ் கயால் மே கோகயி அப்படின்னா வந்துட்டு எந்த நினைப்பில், கயால் அப்படின்னா வந்து நினைப்பு. ஸோ எந்த நினைப்பில் வந்துட்டு நீங்கள் தொலைஞ்சு போயிருக்கீங்க, எதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மயூரா. ஸோ அதுக்கு விஷாக்கா சொல்கிறாங்க, நிஹி பஸ் ஏ காஃபி கேலியே தேங்க்யூ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நெஹி அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த அதாவது இந்த பஸ் அப்படிங்கிறக்கு எக்ஸாக்டாக வந்து பஸ் அப்படின்னா நார்மலாக வந்து போதும் அப்படின்ற மாதிரி தான் அதோட மீனிங். பட் இந்த மாதிரி இடங்களெல்லாம் வரும்போது இது வந்து இதுக்கு மீனிங்னு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நெஹி அப்படின்னா வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. பஸ் ஏ காஃபி கேலியே தேங்க்யூ, இந்த காஃபிக்கு நன்றி அப்படின்னு விஷாக்கா மயூரா கிட்ட சொல்கிறாங்க.
विशाखा जी, मैं जानती हूँ आपको ये लग रहा है कि मैंने ओमकार को माफ़ कर दिया है. ஓம்கார் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு மயூராவோட ஹஸ்பண்ட். இப்போ அவங்க பிரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஓம்கார் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எழுதும்போது இப்படியும் எழுதலாம், இன்னொரு ஸ்பெல்லிங் வந்து இது. அதுக்காக தான் நான் ரெண்டுமே வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ எது வேணுமோ எழுதலாம். ஸோ ஓம்கார் அப்படிங்கிறவங்க தான் வந்து மயூராவோட ஹஸ்பண்ட். இப்போ அவங்கள பற்றி அவங்க சொல்லிட்டுருக்காங்க விஷாகாஜி கிட்ட. மே ஜான்தி ஹூ, எனக்கு தெரியும். ஆப்கோ ஏ லக் ரஹா ஹை, ஸோ எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல லக் ரஹா ஹை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேனே ஓம்கார்க்கு மாஃப் கர் தியா ஹை, நான் வந்து ஓம்காரை மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு மயூரா வந்து விஷாகா கிட்ட சொல்கிறாங்க. லேக்கின் मैंने उसे माफ़ नहीं किया है, லேக்கின் அப்படின்னா ஆனால், मैंने उसे माफ़ नहीं किया हैன்னா நான் வந்து அவனை மன்னிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க மயூரா. और ना ही उसके हाथों की कठपुतली बनी हूँ, அது மட்டும் இல்லை, நான் வந்து அவனோட கைகளில் வந்து கைப்பாவையும் ஆகலை, ஒரு பொம்மையாகவும் நான் வந்து அவன் கைகளில் ஆகலை அப்படின்ற மாதிரி விஷாகாஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவனை மன்னிக்கவும் இல்லை, அவனோட கையில் வந்துட்டு ஒரு பப்பட்டாவும் நான் இருக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ கட்புத்லி அப்படின்னா வந்து பப்பட் அப்படின்னு அர்த்தம். அந்த பொம்மை இருக்கு இல்லைங்களா, பொம்மலாட்டத்தில் அந்த கயிறு கட்டி வரும் இல்லைங்களா, அந்த பொம்மையை தான் வந்துட்டு ஹிந்தியில் கட்புத்லி அப்படிம்பாங்க. ஓகே, புத்லா அப்படின்னா வந்து ஜென்ரலி ஸ்டாச்சு, பொம்மை அதெல்லாம் சொல்லுவாங்க. கட்புத்லி அப்படின்னா வந்து அந்த கயிறு கட்டி வரும் இல்லைங்களா, அந்த பப்பட், அதை வந்துட்டு அவங்க கட்புத்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மயூரா விஷாகாஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் அவனை மன்னிக்கவும் இல்லை, அவன் கைப்பாவையும் நான் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பஸ் अपनी इंसानियत नहीं खो सकती விஷாகாஜி. ஸோ பஸ் அப்படின்னு இந்த இடத்துல வரும்போது அதாவது வேற ஒன்றும் இல்லை விஷாகாஜி அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் நம்ம இதை எடுத்துக்கணும். அப்படி இன்சானியத், இன்சானியத் அப்படின்னா வந்து மனிதாபிமானம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்சானியத் அப்படின்னா வந்து என்னுடைய மனிதாபிமானத்தை என்னால் வந்து இழக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை விஷாகாஜி, என்னால் வந்துட்டு என்னோட மனிதாபிமானத்தை வந்து இழக்க முடியாது, ஒரு தொலைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓம்கார் பூரி தரஃப் டூட் சுக்கா ஹை, டூட்னா அப்படின்னா வந்து உடைந்து போவது அப்படின்னு அர்த்தம். டூட் சுக்கா ஹை அப்படின்னா உடைந்து போயிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓம்கார் பூரி தரஃப் டூட் சுக்கா ஹை, பூரி தரஃப் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி. ஸோ ஓம்கார் வந்து முற்றிலும் உடைந்து போய் இருக்கிறான். பாப்பாஜி பரேஷான் ஹை, பாப்பாஜி அப்படிங்கிறவர் வந்து ஓம்காரோட அப்பா போல இருக்குங்க. ஸோ பாப்பாஜி பரேஷான் ஹை, பரேஷான் ஹை அப்படின்னா வந்துட்டு டிஸ்டர்ப்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி, ரொம்ப டென்ஸ்டாக இருக்காரு, டிஸ்டர்ப்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி, கவலையாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாப்பாஜி கவலையாக இருக்கிறார். மே உன் லோகோங்கோ और परेशान नहीं करना चाहती, மே உன் லோகோங்கோ நான் அவர்களை இன்னும் அதிகமாக தொந்தரவு செய்ய விரும்பலை. और परेशान नहीं करना चाहती அப்படின்னா இன்னும் தொல்லை பண்ண விரும்பலை, இன்னும் தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல और அப்படிங்கிறது வந்து மற்றும் கிடையாது, இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் வந்து இன்னும் அவங்கள அதிகமாக தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மயூரா. अपनी बेटी को पाना मेरी ज़िंदगी का मकसद है. மக்சத் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜிந்தகி கா மக்சத் அப்படின்னா என் வாழ்க்கையின் கோல், வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. ஸோ ஜிந்தகி அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் போல இருக்குங்க, பொன் குழந்தை. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட குழந்தை, என்னோட மகளை வந்து பெறுவது தான். ஸோ அவங்கக்கிட்ட அவங்க கூட இல்லை போல இருக்குது அவங்க குழந்தை. அவங்க வந்து சொல்கிறாங்க, என் குழந்தை வந்து என்கிட்ட வரணும், என் குழந்தை வந்து எனக்கு கிடைக்கணும், அதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிந்தகி கா மக்சத் அப்படின்னா வந்து வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு, வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு அர்த்தம். அவர் ஓ மக்சத் கம்சோர் நெஹி ஹோகா ஐ ப்ராமிஸ், அவங்க வந்து விஷாகா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அந்த லட்சியம் அதாவது ஓ மக்சத் அப்படின்னா வந்து அந்த கோல் வந்து என்றைக்குமே கம்சோர் ஆகாது, அதாவது வீக் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லட்சியம் என்றைக்குமே வீக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் ஏக் அந்தே ஹாரே ஹுயே கோ ஹரானா, லேக்கின் அப்படின்னா ஆனால், ஏக் அந்தே அப்படின்னா ஒரு குருடன் அப்படின்னு அர்த்தம். அந்த அப்படின்னா வந்து கண்ணு தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம். ஹாரே ஹுயேக்கோ, ஹாரே ஹுயே அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே தோற்று போனவன் அப்படின்னு அர்த்தம்.
கோ ஹரானா அப்படின்னா தோற்கடிப்பது, ஹரானா அப்படின்னா தோற்கடிப்பது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் கண்ணு தெரியாத ஒரு தோற்று போனவனை தோற்கடிப்பது. ஸோ ஆல்ரெடி கண்ணும் தெரியாது, அவன் தோற்றும் போயிட்டான், அவனை வந்து தோற்கடிப்பது வந்துட்டு ஏ மேரி ஜிந்தகி கா மக்சத் கபி நஹி ஹோ சக்தா, அது வந்து என்னோட வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி கண்ணு தெரியாமல் வாழ்க்கையில் தோற்று போன ஒருத்தனை வந்துட்டு தோற்கடிப்பது என் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி மயூரா சொல்லிட்டு இருக்காங்க. ஓம்கார் கி இஸ் வக்த் ஜோ ஹாலத் ஹை. ஸோ அதாவது இஸ் வக்த் அப்படின்னா வந்து இந்த சமயம் ஆர் இப்போது அப்படின்னு சொல்லிருக்கு. ஜோ ஹாலத் ஹை, ஹாலத் அப்படின்னா வந்துட்டு நிலைமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஓம்கார் இப்போ இருக்கிற நிலைமையில், ஓம்கார் இப்போ இருக்கிற நிலைமையில் मैंने सोचा है कि मैं शांति से बैठकर ये मुद्दा சுல்ஜாவுங்கி. சுல்ஜானா அப்படின்னா என்னென்னா சால்வ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். முத்தா அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற நிலைமை, அதாவது ஓம்கார் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன். மேனே சோச்சா ஹே அப்படின்னா வந்துட்டு நான் யோசித்து வைத்திருக்கிறேன். கி மே சாந்தி சே, நான் அமைதியாக உட்காந்து, சாந்தி சே பைட்கர் அப்படின்னா வந்து அமைதியாக உட்காந்து பேசி பொறுமையாக இந்த ப்ராப்ளமை வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தி சே பைட்கர் அப்படின்னா வந்து பொறுமையாக அமைதியாக அந்த மாதிரி அர்த்தம். ஏன் முத்தா சுல்ஜாவுங்கி அப்படின்னா வந்து இந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓம்கார் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறேன்னா, நான் வந்து பொறுமையாக உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆப் தேக்னா தாரா மேரே பாஸ் ஹோகி பஹுத் ஜல்த். அவங்க குழந்தை பேர் தான் வந்து தாரா. ஸோ அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆப் தேக்னா அப்படின்னா வந்து நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், தாரா மேரே பாஸ் ஹோகி பஹுத் ஜல்த். பஹுத் ஜல்த் அப்படின்னா வந்து வெகு விரைவில், தாரா என்னிடம் இருப்பாள், என் கூட இருப்பா. ஸோ நீங்கள் வேணால் பாருங்களேன், ரொம்ப சீக்கிரம் தாரா வந்து என் கூட இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மயூரா. மே ஆ ரஹி ஹூ அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இதில் சொல்கிறாங்க. மே ஆ ரஹி ஹூ அப்படின்னா நான் வந்து விடுகிறேன், நான் வருகிறேன், வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க பதட்டமாக பேசுகிறத பார்த்துட்டு விஷாக்கா கேட்குறாங்க, கியா ஹுவா மயூரா, என்ன ஆச்சு மயூரா. விஷாக்காஜி ஓ ஓம்கார் கி தபியத், அதாவது ஓம்காரோடைய உடம்புக்கு அப்படின்னு ஸ்டாப் பேசிட்டு அப்படி நிறுத்திடுறாங்க. முஜே ஜானா ஹோகா அப்படின்னா நான் போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முஜே ஜானா ஹோகானா நான் போயாக வேண்டும், நான் போகணும், போயாகணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க கிளம்பிடுறாங்க மயூரா. இப்போ வந்து விஷாக்கா வந்து அவங்க மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. कहीं फिर से कोई नया नाटक तो नहीं शुरू कर दिया इस ओमकार ने. இந்த ஓம்கார் வந்து திரும்பவும் ஏதாவது ஒரு புதிய நாடகத்தை தொடங்கிட்டானா என்ன அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸ்குள்ளார அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மைண்ட் வாய்ஸில் அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. கஹி ஃபிர்சே, எங்கேயாவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எங்காவது கோயி நயா நாட்டக் அப்படின்னா வந்து ஏதாவது புதிய நாடகத்தை तो नहीं शुरू कर दिया इस ओमकार ने. शुरू करना அப்படின்னா வந்து தொடங்கிட்டானா அப்படின்னு. ஸோ அவங்களே வந்து அவங்க மைண்ட் வாய்ஸில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எங்காவது இவன் வந்து திரும்பவும் புதுசாக ஏதாவது நாடகத்தை வந்து ஆரம்பிச்சிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி விஷாக்கா பேசிகிட்டு இருக்காங்க. पापा जी आपने तो कहा था ओमकार की तबीयत खराब है. खराब है அப்படின்னா வந்து மோசமாக உள்ளது அப்படின்னு. ஸோ தபியத் அப்படின்னா வந்து ஹெல்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்துட்டு இப்போது மயூரா வந்துட்டு ஓம்கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க பாப்பாஜி கிட்ட, பாப்பாஜி ஆப்னே தோ கஹாத்தா, நீங்கள் என்னமோ சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம கேட்போம் இல்லைங்களா, இங்கே வந்து அவங்க ஓம்காரை பார்க்குறாங்க, ஓம்கார் நல்லா தான் இருக்கார். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து பாப்பாஜி கிட்ட கேட்குறாரு, பாப்பாஜி நீங்கள் என்னமோ சொன்னீங்க ஓம்காரோட உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ தபியத் அப்படின்னா வந்து ஹெல்த்து, கராப் ஹே அப்படின்னா வந்து மோசமாக இருக்குது, சரியில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து பாப்பாஜி வந்து பேசுகிறாரு, பேட்டா ஓ கியா ஹுயி தி. ஸோ இப்போ பேசிகிட்ருக்காரு இல்லைங்களா பாப்பாஜி, அவர் பேசுகிற லாங்குவேஜ் வந்து வேறொரு ரீஜனல் டச் இருக்குது. எனக்கு வந்து அது எக்ஸாக்டாக போஜ்புரியா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு தெரில, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால நான் அதை அப்படியே வந்து நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, பேட்டா அப்படின்னா மகளே, ஓ கியா ஹுயி தி, அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஓ கியா ஹுயி தி என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப் கியா
உஸ் வக்த் கோயி டாக்டர் பி நா தா ஆஸ்பாஸ் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா உஸ் வக்த் அந்த சமயம் கோயி டாக்டர் எந்த டாக்டரும் அருகில் இல்லை, அதாவது பக்கத்தில் எந்த டாக்டரும் இல்லை. ஆஸ்பாஸ் அப்படின்னா வந்து அக்கம் பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு அது என்ன நடந்துச்சுன்னா அந்த டைமில் வந்துட்டு எந்த டாக்டரும் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தோ கப்ராக்கே மேனே துமே ஃபோன் கர்தோ. ஸோ ஆக்சுவலாக ஃபோன் கர்தியா தான் அந்த ரீஜனல் அவங்க அந்த டச்சில் பேசும்போது அந்த தோ அந்த மாதிரி போட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஃபோன் கர்தியா அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். தோ கப்ராக்கே அப்படின்னா வந்துட்டு நான் வந்து பதட்டத்தில் மேனே துமே ஃபோன் கர்தோ அப்படின்னா வந்து நான் பதறி போய் பயத்தில் உனக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. पर अभी जो है डॉक्टर सुई लगा के जाओ है. ஸோ அதாவது வந்துட்டு ஜாவோ ஹே அப்படின்னா கயா ஹே और கயே ஹே. ரெஸ்பெக்டோட சொல்லணுன்னா கயே ஹேன்னு யூஸ் பண்ணணும். இதே வந்து அவர் ரெஸ்பெக்ட் இல்லாமல் டாக்டரை வந்துட்டு, ஏன்னா அவங்க ஊரில் வந்து சில பேர் அந்த தூ போட்டே பேசுவாங்க, அந்த இதுலேயும் பேசுவாங்க, அதனால் கயா ஹே அப்படின்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பர் ஆனால் அபி இப்போ தான் ஜோ ஹே டாக்டர் சூயி லகாக்கே ஜாவோ ஹே. சூயி அப்படின்னா வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சூயி அப்படின்னா நீடில். ஸோ அது வந்து பேசிக்காக வந்து இன்ஜெக்ஷனாக தான் அவங்க சொல்கிறாங்க. சூயி லகாக்கே ஜாவோ ஹே அப்படின்னா வந்து ஊசி போட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தோ டீக் ஹே அப்படின்னா வந்துட்டு அதனால் இப்போது நல்லா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து விஷாக்காவும் வந்துட்டு ஓம்கார் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இப்போது விஷாக்கா கிட்ட வந்து ப்ராப்பராக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மயூரா வந்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதனால மயூரா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஷாக்காஜி அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே விஷாக்காவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். ஆக்சுவலி ஐ எம் சாரி कि कामका मैं ओमकार पर ऐसे शक कर रही थी. ஷக் கர்னா அப்படின்னா வந்துட்டு சந்தேகப்படுறது. ஷக் கர் ரஹி தீ இல்லை கர் ரஹி ஹூ அப்படின்னா நான் வந்து தேவையில்லாமல், காமக்கா அப்படின்னா வந்துட்டு தேவையில்லாமல் நான் வந்து ஓம்காரை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். ஆக்சுவலி ஐ எம் சாரி. ஸோ ரிலாக்ஸாக இருங்க, நான் தான் சாரி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நான் தான் தேவையில்லாமல் ஓம்கார் மேலே வந்து இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஐசே அப்படின்னா இப்படி, ஷக் கரஹி ஹூ அப்படின்னா வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷாக்கா சொல்கிறாங்க. காமக்கா அப்படின்னா வந்துட்டு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹா இருக்குது இல்லைங்களா, அது போடாமல் வெறும் இந்த 3 லெட்டர்ஸ் மட்டுமே கா ம கா அதை மட்டும் போட்டும் எழுதுவாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து இதில் வந்து ஹ வரும். சில பேர் வந்து எழுதும்போது காமக்கா அப்படின்னு, ஏன்னா இந்த ஹ வந்து சைலண்ட் தான், ஆல்மோஸ்ட் சைலண்ட் தான். ஸோ அதனால் இது மட்டுமே போட்டு எழுதுவாங்க. அதையும் கவனிச்சுக்கோங்க. விஷாக்கா ஜி தேங்க்யூ ஸோ மச் மேரி பாத் சமஜ்னே கேலியே அப்படிங்கிறாங்க மயூரா. அதாவது மேரி பாத் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்ல வர்றதை, நான் சொன்னதை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, மேரி பாத் சமஜ்னே கேலியேனா புரிஞ்சுக்கிட்டதுக்கு, நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷாக்காஜி அப்படின்னு மயூரா சொல்கிறாங்க. அதுக்கு விஷாக்கா சொல்கிறாங்க, மயூரா ஆக்சுவலி ஜப் தக் ஓம்கார் और पापा जी यहाँ है तुम टेंस्ड रहोगे. மேபி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல இருக்கு. அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க விஷாக்கா. ஜப்தக் அப்படின்னா வந்து அன்டில் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓம்காரும் பாப்பாஜியும் இங்கே இருக்கும் வரை நீ வந்து டென்ஷனாக இருப்ப. தும் டென்ஸ்டு ரஹோகே அப்படின்னா நீ டென்ஷனாகவே தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தோ மேனே சோச்சா ஹே கி. ஸோ நான் என்ன யோசிச்சுருக்கிறேன் என்றால் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஜப்தக் ஏ டீக் நஹி ஹோ ஜாத்தே. ஸோ அதாவது இவனுக்கு உடம்பு சரியாகாத வரைக்கும், நம்ம வந்து சொல்லும்போது பாசிட்டிவாக நம்ம சொல்லுவோம், அவனுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லுவாங்க, அவனுக்கு உடம்பு சரியாகாத வரைக்கும். அதாவது என்னென்னா நம்ம வந்து தமிழில் யூஸ்வலாகவே பார்த்தோன்னா அந்த பாசிட்டிவ் சைட்ஸில் வச்சு தான் நம்ம பேசுவோம். ஹிந்தியில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ஸ் மாதிரி அவங்க அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவாங்க. அதாவது அவனுக்கு உடம்பு குணமாகாத வரைக்கும் அப்படிம்பாங்க. நம்ம தமிழில் சொல்லும்போது இவன் உடம்பு சரியாகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மே சாத்தி ஹூ, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வாட் ஐ வாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன தேவைன்னா ஓம்கார் और பாப்பாஜி ஹமாரே சாத் ஹமாரி ஹவேலி மே ரஹே. ஓம்காரும் பாப்பாஜியும் நம்ம கூட, ஹமாரே சாத் அப்படின்னா நம்ம கூட, நம்ம ஹவேலியில், நம்ம ஹவேலி அப்படின்னா பேலஸ் அப்படின்னு அர்த்தம், நம்ம மாளிகையில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷாக்கா வந்து சொல்கிறாங்க.
ஹமாரி ஹமாரி ஹவேலி மே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேலஸ்லையா அப்படின்னு மயூரா வந்து விஷாக்கா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு விஷாக்கா சொல்கிறாங்க, சஹி ஹேனா, ஆமாம் சரிதானே அப்படின்னு விஷாக்கா கேட்குறாங்க. அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. और अब और वैसे भी आप लोग होटल में रह रहे हैं. ஸோ இப்போ வந்துட்டு விஷாக்கா வந்துட்டு ஓம்கார் அண்ட் அவங்க அப்பா கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் வைசேபி அப்படின்னா வந்து எப்படியும் நீங்கள் வந்து ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வைசேபி அப்படின்னா வந்து எப்படியும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படியும் ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருக்கிறீங்க. ஹோட்டல் மே திக்கத் ஹோகி. ஸோ ஹோட்டல் மே திக்கத் ஹோகின்னா ஹோட்டலில் வந்துட்டு இடைஞ்சலாக இருக்கும். திக்கத் அப்படின்னா வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சஹூலியத் நெஹி ஹோகி அப்படின்னா வந்து வசதிகள் இருக்காது. சஹூலியத் நெஹி ஹோகி அப்படின்னா வந்து வசதிகள் இருக்காது. கோய் அச்சேசே நெஹி தேக்பால் கர் பாயேகா. ஸோ யாருனாலையும் வந்துட்டு சரியாக வந்துட்டு கவனிச்சிக்க முடியாது. தேக்பால் கர்னா அப்படின்னா வந்துட்டு டு டேக் கேர். ஸோ யாராலையும் வந்து சரியாக வந்துட்டு கவனிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஹோட்டலில் இருந்தால் சரியாக கவனிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. और ऊपर से मयूरा पापा जी तुम्हारे सामने रहेंगे तो तुम्हें फिक्र भी नहीं होगी. ஸோ அது மட்டும் இல்லை மயூரா, அதாவது அவர் ஊப்பர் சே மயூரா அப்படின்னா அது மட்டும் இல்லை மயூரா அப்படின்னு பேசுகிறாங்க. பாப்பாஜி துமாரே சாம்னே ரஹேங்கே. பாப்பாஜி உன் கண்ணு முன்னாடி இருந்தாங்கன்னா, துமாரே சாம்னே அப்படின்னா வந்துட்டு உன் முன்னாடி இருந்தாங்க, உன் கண்ணு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா, தோ துமே ஃபிக்ர் பி நெஹி ஹோகி அப்படின்னா வந்துட்டு உனக்கு கவலையும் இருக்காது. ஃபிக்ரு அப்படின்னா வந்து கவலைப்படுறது, நீ கவலையும் படமாட்ட அப்படின்ற மாதிரி விஷாக்கா வந்துட்டு மயூரா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாப்பாஜி பேசுகிறாரு. விஷாக்காஜி ஐசி கோயி ஜரூரத் நா ஹே. அதாவது நா ஹே அப்படின்னா நெஹி ஹே அப்படின்னு தான் அதோட அர்த்தம். அதாவது அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, அப்படி தேவையில்லை அப்படின்ற மாதிரி, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி பாப்பாஜி சொல்கிறாரு. ஹம் டீக் ஹே, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். ஹம் டீக் ஹே அப்படின்னா வி ஆர் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இப்போ மயூரா பேசுகிறாங்க. கியூ நெஹி பாப்பாஜி, ஏன் முடியாது பாப்பாஜி, ஏன் கூடாது பாப்பாஜி அந்த மாதிரி கேட்குறாங்க. விஷாக்காஜி சஹி போல் ரஹி ஹே. விஷாக்காஜி வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க. சஹி போல் ரஹி ஹேன்னா சரியாக தான் பேசுகிறாங்க, சரியாக தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி அர்த்தம். ஓம்கார் கி பி தேக்பால் ஹோ ஜாயேகி और आप भी साथ रहेंगे. ஸோ ஓம்காரையும் வந்துட்டு பார்த்துக்கலாம், ஓம்காரையும் பார்த்துக்கலாம், நீங்களும் கூடவே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி மயூரா வந்துட்டு சொல்கிறாங்க பாப்பாஜி கிட்ட. தேங்க்யூ ஸோ மச் விஷாக்காஜி, ரொம்ப நன்றி விஷாக்காஜி அப்படிங்கிறாங்க. ஆப்னே இத்தனா சோச்சா, நீங்கள் இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஷாக்கா சொல்கிறாங்க, தோ ஃபிர் டீக் ஹே அப்படின்னா சரி. ஸோ தோ ஃபிர் டீக் ஹே அப்படின்னா வந்துட்டு அப்படின்னா சரி. கல் சே ஓம்கார் और आप हमारे साथ हमारी हवेली में रहेंगे அப்படின்னா சரி. கல்சே அப்படின்னா நாளையிலிருந்து, ஓம்கார் और आप அப்படின்னா ஓம்காரும் நீங்களும், ஹமாரே சாத் ஹமாரே ஹவேலி மே ரஹேங்கே அப்படின்னா எங்கள் கூட எங்கள் பேலஸில் தங்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஷாக்கா. இப்போ வந்து ஓம்கார் அவங்க அப்பாலாம் வந்துட்டு பேலஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போது ஓம்கார் வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. மே ஹவேலி மே வாபஸ் ஆ கயா ஹூ, நான் வந்து பேலஸ்க்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு. வாபஸ் ஆ கயா ஹூ அப்படின்னா வந்து திரும்ப வந்துட்டேன். அப் தாரா கா பத்தா பி லகா ஹி லூங்கா, இப்போ வந்துட்டு நான் தாராவை பற்றியும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிற. மேபி வந்துட்டு இவருக்கும் தெரியாது போல இருக்குங்க, இவங்களோட குழந்தை தாரா வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு இவங்களுக்கும் தெரில போல இருக்குது, மயூராக்கும் தெரில. ஸோ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஸோ தாராவை பற்றி நான் வந்து கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. बेटा ये विशाखा हर संभव कोशिश करेगी. ஸோ இப்போ பாப்பாஜி வந்து ஓம்கார் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மகனே, ஏ விஷாக்கா, இந்த விஷாக்கா ஹர் சம்பவ் கோஷிஷ் கரேகி, ஒவ்வொரு தடவையும் முயற்சி செய்வாள். கோஷிஷ் கர்னா அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுறது, ஹர் சம்பவ் அப்படின்னா வந்துட்டு ஒரு சான்ஸை கூட விடாமல், அந்த லிட்ரலி எல்லா சான்ஸும் வந்து ட்ரை பண்ணுவாள், எல்லா வகையிலையும் வந்துட்டு அவள் ட்ரை பண்ணுவாள். எதுக்கு அப்படின்னா ஏ சாபித் கர்னேக்கி, சாபித் கர்னா அப்படின்னா வந்து ப்ரூவ் பண்ணுறது. ஏ சாபித் கர்னேக்கி கே
ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கீ போட்டு ஹிந்தியில் பேசுவோம், அவங்க வந்து கே அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாரு. தூ அந்தோ நாஹ அப்படின்னா வந்துட்டு தூ அந்தோ, யூஸ்வலாக வந்து தூ அந்தா நாஹ அந்தா நெஹி ஹே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க வந்து அந்தோ நாஹ அப்படின்னா வந்து நீ பிளைண்ட் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவள் ஒவ்வொரு தடவையும் அவள் விஷாக்கா வந்து ட்ரை பண்ணுவா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவா அப்படின்ற மாதிரி பாப்பாஜி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஓம்கார் வந்து பிளைண்ட் கிடையாது, பிளைண்ட் மாதிரி வந்துட்டு அவர் நடிச்சிட்ருக்காரு. உசே ஜோ கர்னா ஹே கர்னே தோ பாப்பா. ஸோ இப்போ வந்துட்டு ஓம்கார் பேசிகிட்டு இருக்காரு. உசே ஜோ கர்னா ஹே கர்னே தோ பாப்பா அப்படின்னா வந்துட்டு அவள் என்ன செய்யறாளோ, அதாவது விஷாக்காவை சொல்கிறாரு, அவள் என்ன செய்யறாளோ செய்யட்டும் விடுங்க பாப்பா. கர்னேதோ அப்படின்னா வந்து செய்யட்டும் விடுங்க அப்பா அப்படிங்கிறாரு. அவர் மே தோ சாத்தா ஹூம் கி ஐசா கரே, அதாவது நானும் வந்து அவள் அப்படியெல்லாம் செய்யணும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன், நானும் ஆசைப்படுறேன், நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜித்னி பார் மே உஸ்கி கோஷிஷோं को நாகாமியாப் கரூங்கா. ஸோ எத்தனை தடவை, ஜித்னி பார், பார்னா வந்து தடவை, ஸோ எத்தனை தடவை ஒரு எத்தனை முறை மே உஸ்கி கோஷிஷோं, நான் வந்து அவளோட முயற்சிகளை வந்துட்டு ஃபெயிலியர் ஆக்குறணும். அதாவது நான் காமியாப் அப்படின்னா வந்து காமியாப் கர்னா அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறது, நான் காமியாப் அப்படின்னா வந்துட்டு ஃபெயிலியர் ஆக்குறது. ஓகே, ஸோ எத்தனை வாட்டி அவளோட அவள் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணுறாளோ அதை எல்லாத்தையும் நான் வந்து டிஃபீட் பண்ணுறனோ உத்னி பார் மயூரா கா முஜ்பே விஸ்வாஸ் படேகா. ஸோ எத்தனை முறை நான் அவளோட முயற்சிகளை வந்துட்டு நான் வந்து ஸ்பாயில் பண்ணுறனோ, டிஃபீட் பண்ணுறனோ அத்தனை தடவை வந்துட்டு மயூரா வந்து என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வந்துட்டு ஜாஸ்தி ஆகும், அதிகமாகும். ஸோ மயூராக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. விஸ்வாஸ்னா நம்பிக்கை, படேகா அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. और एक बार मैंने मयूरा का विश्वास जीत लिया. ஸோ और एक बार அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை நான் வந்து மயூராவோட நம்பிக்கையை வென்று விட்டாள். ஜீத் லியா அப்படின்னா வென்று விட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜீத்னா அப்படின்னா டு வின் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தடவை நான் வந்து எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு தடவை நான் மயூராவோட நம்பிக்கையை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா उसके बाद विशाखा का सच मयूरा के सामने लाने में ज़्यादा देर नहीं लगाऊंगा. ஸோ உஸ்கே பாத் அப்படின்னா அதற்கு பிறகு, விஷாக்கா கா சச் அப்படின்னா வந்து விஷாக்காவோட உண்மை முகத்தை உண்மையை மயூரா கே சாம்னே மயூரா முன்னாடி கொண்டு வருவதை நான் தாமதப்படுத்த மாட்டேன். ஜியாதா தேர் நிகி லகாவுங்கன்னா அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஜியாதா தேர்னா அதிக நேரம். ஸோ ஒரு தடவை நான் வந்துட்டு மயூராவோட நம்பிக்கையை வென்றுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படியாவது நான் வந்துட்டு விஷாக்காவோட உண்மை முகத்தை அவன் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஓம்கார் சொல்கிறாரு. பாப்பாஜி வந்து பேசுகிறாரு. वैसे इसे हालात का खेल कहो या माता रानी का आशीर्वाद. ஸோ அதாவது எப்படியும் இதை வந்துட்டு காலத்தின் விளையாட்டு என்று சொல்கிறதா இல்லை மாதா ராணியோட ஆசீர்வாதம் என்று சொல்லுவோம். மாதா ராணி அப்படின்னா வந்துட்டு அம்மன் தாயி அப்படின்னு அர்த்தம். அதாவது துர்கா மாதாவை வந்து அவங்க மாதா ராணி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹாலாத் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல அவர் வந்து காலம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் சொல்லிட்டுருக்காரு. இதை காலத்தோட விளையாட்டுன்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு மாதா ராணியோட ஆசீர்வாதம்னு சொல்கிறதா அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணுறாரு. தூ और मयूरा इतने समय के बाद दोनों एक छत के नीचे रह रहे हैं. तू और मयूरा, நீயும் மயூராவும் இத்தனை சமயக்கே பாத் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம், இத்தனை நாட்களுக்கு அப்புறம், இத்தனை சமயம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அவர் டைம் பீரியடை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இத்தனை காலத்துக்கு அப்புறம் தோனோ இருவரும் ஏக் சத் கே நீச்சே ரஹ ரஹே ஹே, ஒரே கூரைக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது ரெண்டு பேரும் இப்போ ஒரே பேலஸில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சத் அப்படின்னா வந்து ரூஃப் அப்படின்னு அர்த்தம், கூரை. ஓகே, இப்போ ஓம்கார் சொல்கிறாரு, ஏக் சத் கே நீச்சே ஹே பாப்பா மகர் சாத் நெஹி ஹே. அதாவது ஒரே கூரைக்கு கீழே இருக்கிறோம் பாப்பா, ஆனால் ஒன்றா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மகர் சாத் நெஹி ஹே, ஆனால் ஒன்றாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பதா நெஹி கபி சாத் ஹோங்கே பி யா நெஹி.
அப்புறம் வந்துட்டு நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சேருவோமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு. பத்தா நெஹி அப்படின்னா தெரியல அப்படின்னு அர்த்தம். கபி சாத் ஹோங்கே யா நெஹி அப்படின்னா வந்துட்டு ஹோங்கே பி யா நெஹி அப்படின்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சேருவோமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாரு. பர் ஏக் பாத் ஜரூர் ஹை, ஆனால் ஒரு விஷயம் உறுதி அப்படிங்கிறாரு. मैं किसी तीसरे इंसान को हमारे बीच दीवार बनने नहीं दूंगा. ஸோ ஆனால் ஒன்று, நான் வந்து ஒரு மூணாவது நபரை வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு சுவராக இருக்க விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தீவார் அப்படின்னா வந்து சுவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு விஷயம் உறுதி, ஒரு மூணாவது மனுஷனை மட்டும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு வாலாக இருக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓம்கார் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஓம்கார் பேசிகிட்டு இருக்காரு. மயூரா ने मुझे बहुत बुरे लोगों से बचाया है. ஸோ புரே லோகம் அப்படின்னா வந்துட்டு பேட் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகுத் புரே லோகம் அப்படின்னா நிறைய கெட்ட நபர்களிடம் இருந்து மயூரா என்னை காப்பாற்றியிருக்கிறாள் அப்படின்னு. பச்சாயா ஹே அப்படின்னா காப்பாற்றியிருக்கிறா. அப் மேரி பாரி ஹே, அப் மேரி பாரி ஹே அப்படின்னா வந்து இப்போ என்னோட டர்ன் உஸ்கேலியே குச் கர்னேக்கி, அவளுக்கு ஏதாவது செய்கிற டர்ன் இப்போ என்னோடது அப்படின்ற மாதிரி ஓம்கார் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எல்லா டைலாக்ஸும் நான் வந்துட்டு ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணுறேன். இது வேணும் அப்படின்றவங்க மட்டும் லிசன் பண்ணுங்கள். ஓகே, மேலே பார்த்த எல்லா டைலாக்ஸுமே நான் அப்படியே ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிகிட்டே வரேன். विशाखा जी, मैंने जिस तरीके से आपके साथ बर्ताव किया उसके लिए आई एम रियली वेरी सॉरी. मैं जानती हूँ आपको मेरी बहुत चिंता है. आप मेरी बड़ी बहन जैसी है, वो बहन जो मुझे कभी मिली ही नहीं. विशाखा जी, आप किस ख्याल में खो गई? नहीं, बस ये कॉफ़ी के लिए थैंक यू. विशाखा जी, मैं जानती हूँ आपको ये लग रहा है कि मैंने ओमकार को माफ़ कर दिया है, लेकिन मैंने उसे माफ़ नहीं किया है और ना ही उसके हाथों की कठपुतली बनी हूँ. बस अपनी इंसानियत नहीं खो सकती विशाखा जी. ओमकार पूरी तरह टूट चुका है. पापा जी परेशान है. मैं उन लोगों को और परेशान नहीं करना चाहती. अपनी बेटी को पाना मेरी ज़िंदगी का मकसद है और वो मकसद कमज़ोर नहीं होगा, आई प्रॉमिस. लेकिन एक अंधे हारे हुए को हराना ये मेरी ज़िंदगी का मकसद कभी नहीं हो सकता. ओमकार की इस वक्त जो हालत है, मैंने सोचा कि मैं शांति से बैठकर ये मुद्दा सुलझाऊंगी. आप देखना, तारा मेरे साथ होगी बहुत जल्द. हाँ, मैं आ रही हूँ. क्या हुआ मयूरा? विशाखा जी, वो ओमकार की तबीयत, मुझे जाना होगा. कहीं फिर से कोई नया नाटक तो नहीं शुरू कर दिया इस ओमकार ने? पापा जी, आपने तो कहा था कि ओमकार की तबीयत खराब है. बेटा, वो क्या हुई थी? अब क्या उस वक्त कोई डॉक्टर भी ना था आसपास? तो घबरा के मैंने तुम्हें फ़ोन कर दो. पर अभी जो है डॉक्टर सुई लगा के जाओ है तो ठीक है. विशाखा जी, इट्स ओके, रिलैक्स. एक्चुअली आई एम सॉरी कि कामका मैं ओमकार पर ऐसे शक कर रही हूँ. विशाखा जी, थैंक यू सो मच मेरी बात समझने के लिए. मयूरा, एक्चुअली जब तक ओमकार और पापा जी यहाँ है तुम टेंस रहोगे, तो मैंने सोचा है कि एक्चुअली जब तक ये ठीक नहीं हो जाते, मैं चाहती हूँ कि ओमकार और पापा जी हमारे साथ हमारे हवेली में रहें. हमारी हवेली में? हाँ, सही कहा ना? सही है ना? अब और वैसे भी आप लोग होटल में रह रहे हैं, होटल में दिक्कत होगी, सहूलियत नहीं होगी, कोई अच्छे से नहीं देखभाल कर पाएगा. और ऊपर से मयूरा, पापा जी तुम्हारे सामने रहेंगे तो तुम्हें फिक्र भी नहीं होगी. विशाखा जी, ऐसी कोई ज़रूरत ना है, हम ठीक है. क्यों नहीं पापा जी? विशाखा जी सही बोल रही है, ओमकार की भी देखभाल हो जाएगी और आप भी साथ रहेंगे. थैंक यू सो मच विशाखा जी, आपने इतना सोचा. तो फिर ठीक है, कल से ओमकार और आप हमारे साथ हमारे हवेली में रहेंगे. मैं हवेली में वापस आ गया हूँ, अब तारा का पता लगा ही लूँगा.
बेटा ये विशाखा हर संभव कोशिश करेगी ये साबित करने की तू अंधो ना है। उसे जो करना है करने दो पापा, और मैं तो चाहता हूँ कि ऐसा करे। जितनी बार मैं उसकी कोशिशों को नाकामयाब करूँगा उतनी बार मयूरा का मुझ पे विश्वास बढ़ेगा, और एक बार मैंने मयूरा का विश्वास जीत लिया, उसके बाद विशाखा का सच मयूरा के सामने लाने में ज़्यादा देर नहीं लगाऊंगा। वैसे इसे हालात का खेल कहो या माता रानी का आशीर्वाद, तू और मयूरा इतने समय के बाद दोनों एक छत के नीचे रह रहे हैं। एक छत के नीचे हैं पापा, मगर साथ नहीं है, और पता नहीं कभी साथ होंगे भी या नहीं। पर एक बात ज़रूर है, मैं किसी तीसरे इंसान को हमारे बीच दीवार बनने नहीं दूंगा। मयूरा ने मुझे बहुत बुरे लोगों से बचाया है, अब मेरी बारी है उसके लिए कुछ करने की। ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பிஞ்சரா கூப்சூரத்திகா அப்படின்ற ஒரு சீரியல்லேருந்து ஒரு சீன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க சில வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென் தேங்க்யூ, பை.